ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு முட்டை காலிஃப்ளவர் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான பொரியல் பார்த்துடலாம். காலிஃப்ளவரை பொடிசாக கட் பண்ணி சுட தண்ணியில் போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிட்டோம். இந்த வெந்திரிச்சு பாருங்க. இப்போ அந்த காலிஃப்ளவரை நல்லா வடிகட்டி எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வானலை சூடு பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு சோம்பு போட்டு தாளிச்சாச்சு. சோம்பு பொரிஞ்சதும் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். அதுக்கப்புறம் 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இந்த முட்டையை இப்போ இதில் உடச்சி ஊற்ற போகிறோம். ஓடு விழாமல் பார்த்து பொறுமையாக உடச்சி ஊற்றணும். ஊற்றிட்டேன். 2 முட்டையும் ஊற்றியாச்சு. இப்போ இந்த வெங்காயத்து கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கிளறணும். முட்டை நல்லா வெந்து பொரியணும். நல்லா அதோ பாருங்கள், பொரிஞ்சிருச்சு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இது கூட கட் பண்ணி வச்சுருக்க பொடியாக கட் பண்ண அந்த காலிஃப்ளவரை ஒன்றா சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். முட்டையும் காலிஃப்ளவரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது சால்ட்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான சால்ட்டு இப்போ தான் சேர்க்கணும். பார்த்து சேர்க்கணும். முட்டையில் அதிகமாகிடும் சால்ட்டு. திட்டமாக பார்த்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறியாச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ மல்லித்தழை தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான முட்டை காலிஃப்ளவர் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்